இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். திட்டமிட்டபடி தமிழ்நாட்டோட முதல்வரா பொறுப்பேற்பாரா தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற கேள்விதான் தற்போது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. மெஜாரிட்டிக்கு இன்னமும் 6 இடங்கள் தேவைப்படுற இடத்துல, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு இன்னமும் 6 இடங்கள் தேவைப்படுற நிலையில பல்வேறு கட்சிகளோட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல ஆளுநரையும் சென்று சந்தித்து திரும்பி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலே ரொம்ப ஒரு புதுமையான தேர்தலாகத்தான் இருந்துச்சு. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 3 கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு முடிவுகளாகத்தான் தேர்தல் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தது. அதுல பாத்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 108 இடங்களை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. குறிப்பிட்ட நிபந்தனைகளோட காங்கிரஸ் வந்து தங்களோட ஆதரவு அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில மதவாத சக்திகளோட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து காங்கிரஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் இல்லாம அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ராஜ்யசபா எலெக்ஷன் வந்தா கூட அந்த காலகட்டத்திலையுமே இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதையுமே காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க தமிழ்நாட்டோட சட்டமன்றத்துல 2 இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றதால ஒரு இடத்துல விஜய் வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. சபாநாயகர் அவர் வந்து அவருக்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 118 இடங்கள் வந்து தேவைப்படுது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான 118 இடங்கள்ல தாவேகா 107 இடங்கள்ல இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 5 இடங்கள் ஆதரவு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னமும் 6 இடங்கள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படும் சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கடிதமும் கொடுத்திருக்காங்க. இதுல விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. இதுல இந்த கட்சிகளுக்கு இடையில என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 3 கட்சிகள் கிட்ட தமிழக வெற்றி கழகம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையுமே வந்து குறிப்பா சிபிஎம் நம்ம பார்த்தோம்னா நாங்க வந்து எந்த ஒரு கூட்டணியுமே, அதாவது தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்ல அவங்க ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கொள்கை அடிப்படையில தான் நாங்க வந்து இது வரைக்கும் முடிவுகளை எடுத்திருக்கோம். வெறும் எண்ணிக்கைக்காகலாம் நாங்க போயிட்டு யாரையும் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. சிபிஐ தரப்புலையுமே கூட அது போன்ற ஒரு தகவல்கள் வரக்கூடிய சூழல் தான் இருக்கு. 2 கம்யூனிஸ்ட்கள்ல ஒருவர் ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதை வந்து ஆணித்தரமா சொல்ல முடியாது அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு கூட வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுகல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சி வந்து 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கிட்டயுமே கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது. ஏற்கனவே ஐயுஎம்எல் வந்து நாங்கள் ஆதரவு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் கூட தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அமமுக சார்பில் கூட ஆதரவு அளிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல வெற்றி பெற்று இருக்காங்க. அந்த வகையில் அமமுக சார்பில் கூட ஆதரவு தெரிவிக்கலாம். அதே போல பிரேமலதா தேமுதிக கூட ஆதரவு அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே நிலையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிச்சா கூட யாராவது ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களோட ஆதரவு இருந்தாலே போதும், ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து நிலவுது. மறுபுறம் பார்த்தோம்னா அதிமுகவுக்குள்ளேயுமே கூட முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நம்ம அமைச்சரவையில கூட பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ் கிட்ட வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா இபிஎஸ் வந்து அதை ஏற்கல அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. மறுபுறம் கே.பி. முனுசாமி வெளிப்படையாவே, அதாவது அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி வெளிப்படையாவே எங்களோட ஆதரவு வந்து தாவேகாவுக்கு இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி அதிமுக அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய இயக்கம், அதனால எங்களோட ஆதரவுலாம் வழங்க முடியாது அப்படிங்கிறதையும் அவருமே கூட சொல்லியிருக்காரு.
நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் அர்லேக்கர் கிட்ட போயிட்டு தங்களை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் முதல்வரா அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்து முன் வச்சிருந்தாரு. இந்த நிலையில 118 எம்எல்ஏக்கள், அதாவது எவ்வளவு எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை வந்து நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கவர்னர் கூறியிருப்பதாகவுமே ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. மறுபுறம் அதற்கும் கூட கண்டன குரல்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. பொதுவா தனி மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த வாய்ப்பை வந்து வழங்கலாம். 2 வாரங்களுக்குள்ள விஜய் சொல்லியிருக்க மாதிரி 2 வாரங்களுக்குள்ள அவங்க வந்து மெஜாரிட்டியை நிரூபிச்சாலே போதும். அதனால ஆளுநர் வந்து தங்களோட வரம்பை மீறி செயல்படுறார் அப்படிங்கிற குரல்கள் கூட காங்கிரஸ் வட்டாரத்துல இருந்து வந்துட்டு இருக்க சூழலை வந்து நம்ம பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் யார் யார் அவங்க ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தர்றாங்க, எப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்பார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இன்னமுமே அப்படியே கேள்விகளாகத்தான் அப்படியே தொக்கி நிக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் யார் ஆதரவு தரா அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஒரு சில நாட்கள்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். முதல்வராக விஜய் எப்போது பதவியேற்கிறார் அப்படிங்கிற விஷயங்களுமே நமக்கு வந்து இன்னமும் கூடிய விரைவில் வந்து தெரிஞ்சிடும். மற்றும் ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.